பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவானா, அவர் கேட்பாராம். உங்களுக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஜெபிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஜெபிக்காமல் பாட புஸ்தகத்தை படிக்கக்கூடாது, ஜெபிக்காமல் சாப்பிடக்கூடாது, ஜெபிக்காமல் தூங்கக்கூடாது, ஜெபிக்காமல் வெளியிலே பிரயாணம் பண்ணக்கூடாது. எதை செய்தாலும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அதுக்கு பிறகுதான் மற்ற வேலைகளை கவனிக்கணும். அதுக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு கேட்டால் வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த பக்தி இருந்ததுன்னா நீங்கள் ஆண்டு இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை கண்ணோக்கி பாரும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி இருந்துக்குதா? கூப்பிடுங்க. உங்களுக்கு செவி கொடுக்காமல் இந்த பூமியில் யாருக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார். உண்மையுள்ள மனுஷனை தேடிதான் இயேசு இன்றைக்கும் அவர் உலாவி கொண்டு வருகிறார். உண்மையுள்ளவர்கள் இன்னும் தேவை. ஏற்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவரெல்லாம் பக்தி உள்ளவர்கள் அல்ல, ஆதாயத்துக்காக வேலை செய்கிறவர்கள். பக்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் பேசுவார்கள், நடப்பார்கள், மறந்து விடார்கள். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.